பொங்கலூர் மணிகண்டன் சார், உண்மையிலே இந்த ஆக்டோபஸ் கரங்களால் நெருக்கப்படுகிறீர்களா சார் அதிமுக? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? புதியன புகுதலும் பழையன கழிதலும் ஒவ்வொரு தை மாதத்திலும் நாம் பேசக்கூடிய உச்சரிக்கக்கூடிய அந்த சொல். எனவே இந்த பழையன என்கிற திமுக நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்ப விட வேண்டும் என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் ஆர்வம் இருக்காங்க. எனவே தமிழ்நாட்டு மக்களுடைய ஆர்வம் பேராசை என்பது இந்த ஆட்சிக்கு முடிவுக்கு வர வேண்டுங்கிற மிக முத்தாய்ப்பான கருத்து அது கொண்டே வருகிறது. இந்த நிலையில நீங்க பிஜேபி அதிமுக பத்தி பேசுறாங்க, காங்கிரஸ் கட்சி மிக கொடூரமாக பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த கட்சியை சேர்ந்த எல்லா தலைவர்களுமே திமுகவுடைய அந்த செயல்பாட்டை விமர்சிக்கிறாங்க. குறிப்பா அண்ணன் திருச்சி வேலுசாமி அவர்கள் மிக கடுமையா பேசுறாங்க. அண்ணன் திருச்சி வேலுசாமி போனவர்களெல்லாம் திமுக கூட்டணியே வேண்டாம்னு சொல்றாங்க. இந்த நிலையில விஜயோடு சேர வேண்டும் என்கிற ஒரு எண்ணமும் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது. எனவே திமுக மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறது. ஏன்னா திமுக தனித்து இதுவரை களம் காணவே இல்லை. ஆனால் காரை செல்வராஜ் வந்து சொன்னாரு, அதாவது மதிமுக என்ன சொன்னாங்க கேட்பாங்க. என்ன காரணம்னா, திரு வைகோ கடந்த வாரங்களுக்கு பேசினாரு, ஒரு போராட்டம் கூட நாங்க திமுக அரசு நடத்தலன்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த அளவுக்கு திமுக என்ன தவறை செய்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளுங்கிற அளவுக்கு அது மறுபடியும் திமுகவா மாறிவிட்டது. ஏன்னா ஒரு வழியும் இல்லை. அப்ப இந்த நிலையில தமிழ்நாடு அரசியலில் மிக முக்கியமான காலகட்டம். காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ரோசம் உள்ள தலைவர்கள் உருவாயிருக்காங்க. அந்த ரோசம் என்பது திமுக ஒவ்வொரு முறையும் தவறு செய்யும். ஏன்னா 1980 அன்னைக்கு MP சுப்பிரமணியம் உட்பட எல்லா தலைவர்களும் இதே மாதிரி பேசினாங்க. அப்ப இந்திரா காந்தியை நேரடியாக சென்று மறுத்து கருணாநிதி முதலமைச்சர் சொல்ல வேண்டிய நிலை வந்ததுங்க. அன்றைக்கு கூட பெரும்பான்மையான தொகுதிகளில் போட்டியிட முடியாத நிலை திமுக வந்ததுங்க. இப்போ அதே நிலைமை திமுக நிச்சயமாக வரும். திமுக தான் ஆட்சியில் இருக்கிறது, மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகளை பெற வேண்டும் என்று துடிக்கிறது. எனவே அந்த துடிப்புல நிச்சயமாக திமுக வீழுங்க. சரி, ஓகே. ஆனா பாஜக எந்த நெருக்கத்திலுமே அதிமுக கொடுக்கலையா சார்? அதுதான் கேக்குறேன். பொங்கல் மணி சார், ஒரு நெருக்கத்திலுமே இல்லையா? ஓபிஎஸ் டிவிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் பிரிவை இணைப்பது என எந்த விதமான நெருக்கத்திலும் இல்லையா? காரை செல்வராஜ் என்ன சொல்றாரு, மற்ற மாநிலங்களில் அது பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்ட விதமும் தமிழகத்தில் அதை ஒட்டி செயல்பாடு இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க சார். அந்த குரல் கடையில் வந்துருங்களே டிஸ்டர்ப் ஆயிட்டு. சரி சார், அதாவது பாரதிய ஜனதா கட்சி மிக தெளிவான நோக்கத்தில் அதிமுகவோடு இணைந்திருக்கிறது. ஒரே நோக்கம், பொது நோக்கம், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதை தாண்டி எதுவுமே இல்லை. நீங்க தொகுதி பங்கீடோ அல்லது வேறு கட்சிகளை சேர்ப்பதிலோ அதிமுக தலைமையில் ஆட்சி அமைவதில், அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி வருவதில் பிஜேபிக்கு ஆறுமொழிய இவங்க எல்லாம் சொல்றாங்க. அதிமுக பிரச்சனை, பிஜேபி பிரச்சனை, முதல்ல அவங்க பிரச்சனை பாருங்க. இந்த முறை அதிமுகவுக்கு 4 சீட் கிடைக்குமா அதுவே தெரியல. அப்போ இவர்கள் தலையிலேயே தலை குச்சியிலேயே கத்தி தங்கி கொடுக்குறதுங்க. இப்படிப்பட்ட நிலையில் இவர்கள் எல்லாம் அதிமுக பத்தி ஏன் பேசுறாங்கன்னா, இவர்களிடத்தில் உள்ள குறைகளை மறைப்பதற்கான வியூகமொழிய நிச்சயமாக அதிமுக பிஜேபி அணியில எந்த குற்றம் குறையும் வராதுங்க. ஓகே ஓகே உங்களோட முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். அடுத்தால இந்த எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகம் இருப்பதால் தமிழகத்திற்கான பல கோரிக்கைகளையோ அல்லது திட்டங்களையோ வாங்க முடியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து லோகேஷ் சார் வச்சிருக்கிறாரு. இப்போ பொங்கலூர் மணிகண்டன் சாருக்கு ஆலை செல்வராஜ் சாரும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு. பொங்கலூர் மணிகண்டன் சார், உண்மையிலேயே இந்த கூட்டணி விவகாரம் மற்றும் தமிழகத்திற்கான இந்த அரசியல் விவகாரத்தில் பாஜகவின் கொள்கைகளை பின்பற்றி தான் அதிமுக இனிமேல் போக வேண்டி இருக்கும் என்ற ஒரு கருத்தை அவர் வந்து கூறுறார். உண்மையிலே அதிமுக அப்படிதான் போய்கிட்டு இருக்குதா, இல்லைன்னா அதை மீறி தேர்தல் கூட்டணி வேறு கொள்கை கூட்டணி வேறு என்று எடப்பாடி பழனிசாமி கூறுவதை போலதான் அது பயணிக்குதான்? என்ன சார் சொல்றீங்க நீங்க? இல்லைங்க, அதாவது முதலில் நம்ம காரை செல்வராஜ் அவர்கள் மனம் வருத்தபடி ஏதாவது பேசியிருந்தா அந்த மன்னிப்பு கேட்கிறேன். நான் வந்து அரசியல தான் பேசினேன், அதனால ஏன் வருத்தம் தெரியல, அதுக்காக வருத்தப்படுறதுக்கு பேச விரும்பல, மன்னிச்சுங்க. எனக்கு கூட ஒன்று. இரண்டாவதுங்க, அதாவது காலகாலமா பாக்குற தேசிய கட்சிகள், காங்கிரஸ் கட்சி இதே பராசக்தி படம் திரு கருணாநிதி அவர்கள் அந்த கட்சி வந்த போது 100க்கும் மேற்பட்ட வெட்டு வந்ததுங்க. அன்னைக்கு படத்தை வந்து ஈஸியா வெளியிட்டல. அதே மாதிரி இந்திய நாட்டில மிக கொடுமையாக விசாவையும் எமர்ஜென்சியும் கொண்டு வந்து நாட்டை சிதறடித்து மாநில உரிமைகளை பறித்து லட்சக்கணக்கான தலைவரை கைது செய்து பல பேர் மரணமடைய காரணம் வந்து காங்கிரஸ் கட்சி. எனவே அந்த காங்கிரஸோடு வாழ்நாள் முழுவதும் கூட்டணி வைக்க மாட்டார் என்று சொன்னா அண்ணன் வைகோ அவர்கள். அதே மாதிரி விசிகா. அப்போ பிஜேபி மட்டுமே இப்படி சொல்லுன்னு சொன்னா பிஜேபிக்கு என்ன ஒரு நோக்கம் இருக்கிறதோ தேசிய அளவில், அதே நோக்கம் காங்கிரசுக்கு உண்டு. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் பல மாநிலங்களில்
இன்னைக்கு வந்து பிஜேபியை தோற்கடிக்க முடியவில்லை என்கிற காரணத்திற்காக காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு கொள்கையில இறங்கி வர மாதிரி பேசுறாங்க. அவர்கள் பொறுப்புல இருந்தாலும் இதையும் செய்வாங்க. அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் பிஜேபி சொல்றோம். அதாவதுங்க தெளிவா அதிமுக இருக்குங்க. அதிமுகவை மிரட்டிட்டாங்க, பணிய வச்சுட்டாங்கன்னு சொல்றோம். எங்கேயும் பணியில, எங்கேயும் மிரட்டல, தெளிவா இருக்கும். அதிமுக பொதுச்செயலாளர் சொல்ற வார்த்தை உண்மையான வார்த்தை. தனித்து தான் ஆட்சி அமைக்கும். பெரும்பாலான போட்டிருக்கீங்க. கடந்த தேர்தல் பாருங்க, கடந்த 2020 தேர்தல் ஆமா 75 இடம் இருங்க. 2021 இதே மாதிரி 60 இடங்களை பிஜேபி கேட்கறது மாறி மாறி சொன்னாங்க. அப்ப இல்ல 20 கொடுத்தாங்க. அப்போ ஆமா நாங்க பேசுறது தவிர யாரும் சொன்னாங்களா? அப்போ அதாவது யாருமே தெரியாம நடக்கிற விஷயத்தை புரியாமல் நான் யோகமா சொல்லி விடுறது. அதாவது பிஜேபி கேக்குறாங்க, அதிமுக வந்து சிக்கிட்டாங்க, இப்படி எல்லாம் ஒரு பேச்சு, ஒரு வந்து வதந்தியா பரவ வழிய எந்த வகையில் உண்மையே கிடையாது. இல்ல பொங்கல் எனக்கு என்னன்னா, இப்போ அதிமுக வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சி, 30 ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சி. இவங்க அடிக்கடி டெல்லிக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? தமிழ்நாட்டு தேர்தல் கூட்டணிக்கு அமித்ஷா எப்போது அழைத்தாலும் அங்கே அடிக்கடி செல்வதற்கு என்ன காரணம்? அதனாலதான் அப்படி சொல்றாங்க, சும்மா அப்படி சொல்றாங்க. அப்படி இதே ஐயா பெரியவர் கலைஞர் அவர்கள், கருணாநிதி அவர்கள் ஈழத்துல 1.5 லட்சம் தமிழர்கள் கொன்று குவித்த பிறகு டெல்லியில முகாமிட்டு அந்த சக்கர நகரிலேயே போய் இருந்து ஏன் வந்து பதிவு வாங்கினாங்க? டெல்லிக்கு போனப்போ இங்கேயே உட்கார்ந்து வர சொல்லி பண்ணலாமல்ல. அதாவது டெல்லி என்பது இந்தியாவின் கேந்திரமான ஒரு மாநில ஒரு பகுதி. எனவே மாநில அரசை சார்ந்தவர்கள் மத்திய அரசை நாடி செல்லவே இல்லைங்களா? யாருமே போகலையா? திரு ஸ்டாலின் போகலையா? உதயநிதி போகலையா? யாரு போகாம இருந்தா? இல்லைங்க, அதாவதுங்க இது வேண்டுமென்று அதிமுக குறித்து கவலைப்படுகிற மாதிரி செய்யப்படுகிற பிரச்சாரம் மொழிய நிச்சயமாக அதிமுக பிஜேபி நல் உறவோடு இருக்குங்க. ஒரே நோக்கம், உறவு காரணம் சித்தாந்த ரீதியா ஒற்றுமை இல்ல. பிஜேபி வேறு, அதிமுக வேறு. மாநில கொள்கையோ இல்ல நீட் விஷயமோ எதுவாக இருந்தாலும் அதிமுக நிலைப்பாடு வேறுங்க. ஆனால் திமுகவை தோற்கடிப்பதில் இருவரும் ஒன்றா இருக்காங்க. ஒரே நோக்கம், தவிர எந்த நோக்கமே கிடையாதுங்க. இப்பொழுது இன்னொரு கேள்வி, இந்த அன்புமணி ராமதாஸ் பிரிவு பாட்டாளி மக்கள் கட்சி இப்போது அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்குகள் புகழேந்தி சார் என்ன சொல்றாருன்னா, அந்த வாக்குகள் எல்லாமே வந்து டாக்டர் ராமதாஸுக்கு தான் போவோம், அன்புமணி ராமதாஸுக்கு போவதற்கு வாய்ப்பு இல்லை, அந்த வாக்காளர்கள் வந்து சிந்திப்பாங்க, இல்லைன்னா பாட்டாளி மக்கள் கட்சியே போட மாட்டாங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க சார்? அது உண்மையிலே பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக அன்புமணி ராமதாஸ் தான் வாக்களிப்பாங்களா? இல்ல நான் அந்த கட்சியில புகழேந்தி ஆமா, அதாவதுங்க எனக்கு வந்து 2 பேரும் நெருக்கி இந்த மருத்துவ இருந்தாரு. அதாவது மருத்துவர் அன்புமணி அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு உண்டு. 90% பேர் இன்றைக்கு வந்து எல்லாமே அணிமாறி போயிட்டாங்க. ஏன்னா ஒன்று மருத்துவரையாவுடைய வயது மூப்பு காரணம். ஏன்னா அவரால் இனிமேல் இயங்க முடியாது. எனவே மருத்துவர் அன்புமணி தான் எதிர்காலம் என்று எல்லோரும் ஒரு திரண்டாங்க. மருத்துவரையா ஓய்வெடுத்துக் கொண்டு அன்புமணிக்கு வழிவிடுதல் நல்லதுங்க. இப்போ அந்த நோக்கத்தில் பயணிக்கிற போது இல்ல குறிப்பா பாத்தீங்கன்னா அது அன்புமணி போகிற இடமெல்லாம் 100 நாள் பயணம் பண்ணாரு. 100 நாட்களிலும் தீவிரமாக யாரை எதிர்த்தாருங்க? திமுக பேசினாரு. அப்போ திரு ஐயா மருத்துவர்களை பொறுத்தவரையில திமுக தன் பக்கம் இழுத்து கொண்டு கட்சியில குழப்பம் வைக்க முயற்சிக்குது. ஆனால் பாமக அன்புமணி இருக்கிறது. அன்புமணியால் அதிமுக பாமக பிஜேபி அணி மிகப்பெரிய வெற்றி பெறுங்க. ஓகே.